என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். ஹலோ கைஸ், ஃபைனலி கமலஹாசன் சார் நடிச்சிருந்த தக் லைஃப் மூவி நாளைக்கு அஃபிஷியல் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை சுற்றி ஒரு நல்ல ஹைப் இருக்கு. அதை சுற்றி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கலாம். அண்ட் ஆஃப்டர் லாங் கேப் நான் வழக்கமாக சொல்கிறது தான், திஸ் வில்லேஜ் ரிவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அதை என்கிட்ட கூட எப்படி சொல்றதுன்னு காத்து தரேன். ஓகே, ஸ்டார்டிங் ஒரு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேங்கில் தான் இருப்போம். அண்ட் ஓகே, இந்த தக் லைஃப் அப்படிங்கிற மூவியை பற்றி அந்த வீடியோ பார்க்குற சில பேர் இல்லை, அந்த படத்தை பார்க்க ஒரு மேக்ஸிமம் ஆஃப் பீப்பிள் கேட்டால் 2023 2024 ஆரம்பிச்சு 2025 ஸ்க்ரீனுக்கு வரக்கூடிய ஒரு மூவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலுமே தக் லைஃப் அப்படிங்கிற பேர் வச்ச ஒரு மூவி 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் சொல்லி எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல. ஆனால் அதுதான் உண்மை. ஏன் 2008 தசாவதாரம் முடிச்சதுக்கப்புறம் கமலஹாசன் சார் மைண்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் தான் தக் லைஃப் மூவி. அப்போ இந்த படத்தோட நேமை தலைவர் இருக்கிறான் அப்படின்னு வச்சு எடுக்கணுங்கிறது அவரோட ஆசை. அந்த படத்தில் அவர் கூட வெங்கடேஷ், மோகன்லால் அண்ட் கிருஷி கபூர்னு சொல்லிட்டு 3 பெரிய ஆக்டரை காம்பவுண்ட் நடிக்க வைக்கணும்னு சொன்னார். அப்பவே அது வந்து ஒரு பேன் இந்தியா மூவி ரெடி பண்ணுறவும் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஏதோ ஒரு காரணத்தினால அப்போ அது ட்ராப் ஆக 2010 வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி இல்லை ரெட் ஜெயின் கிட்டலாம் போய் பேசி பார்த்தாரு. ஆனால் அங்கேயுமே அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃபைனலி 2012 இந்த படத்தோட டைட்டில் மாற்றி அமர் ஹே அப்படிங்கிற மாதிரி ஹிந்தியில் வச்சு போன தடவை இதோட ஒரு மிகப்பெரிய படமாக எடுக்க தான் பிளான் பண்ணியிருந்தாரு. இந்த தடவை அந்த படத்தோட ஸ்டார் கேஸ்டிங் வந்து நம்ம ரவி தேஜா, வெங்கடேஷ் அண்ட் முக்கியமாக நம்ம தலை அஜித் குமார்லாம் நடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டார் கேஸ்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த படம் அங்கேயுமே ட்ராப் ஆகி கடைசியில் இந்த படத்தோட டேரக்டராக சங்கர் உள்ள வந்தார். சங்கர் உள்ள வந்ததுக்கப்புறம் சல்மான் கான்லாம் நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரொம்ப பெருச்சு. ஃபைனலி அங்கேயுமே அது ட்ராப் ஆகி கடைசியில் உன்னை போல் ஒரு படம் வந்திருக்கு நம்ம கமலஹாசன் படம். அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி ரூமர் போய் கடைசியில் அங்கேயுமே ட்ராப் ஆகி போன வருஷம் ஃபைனலி நம்ம மணிரத்னம் சார் கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து அவங்க 2 பேரும் இப்போதைக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் பண்ணி நம்ம கையில் தக் லைஃபை நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் உருவாகி 17 வருஷங்கள் கழிச்சு சில மாற்றங்கள் இன்னைக்கு இருக்கிற சினிமாக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் தாண்டி தலைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு படத்தை தக் லைஃபா நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்ம கமலஹாசன் சாரோட அந்த ஃபிலிமோகிராஃபியில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் ட்ராப் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 30-40 படங்கள் இருக்கும். அதுக்கும் மேலே போலாம், எனக்கு அந்த நம்பர்ஸ் கரெக்டாக தெரியாது. ஸோ அந்த நம்பர்ஸில் ஒன் ஆஃப் த மூவி ஆடாக இருக்கக்கூடிய இந்த தலைவன் இருக்கிறான் அந்த தக் லைஃப் மூவியை போராடி அவர் கடைசியில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்ததுனால தான் இருந்திருக்கணும். ஸோ அதனால் இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஹைப் இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி அது எப்படி டெலிவரி ஆகுதுங்க நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த கேஸ்டிங் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. முன்னாடி நிறைய பேர் வந்து வெளியே போகிறதா இருந்தாங்க. ஸோ அஃபிஷியல் இப்போதைக்கு இருக்கிற கேஸ்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் சார், த்ரிஷா மேம் அண்ட் எஸ்டிஆர், அபிராமி இவங்களெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது அசோக் செல்வன் இருக்காரு. அதை தாண்டி மேபி பாலிவுட் ஆக்டர் கூடிய பங்கஜ் திரிபாதி அவருமே இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ரீசன்லி அவருமே ஒரு இன்டர்வியூல அதை டீஸ் பண்ணியிருந்தார். ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபைனல் நாளைக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எந்தெந்த கேரக்டருக்கு எவ்வளோ வெயிட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பாலிவுட் ஆக்டராக கூடிய சானியா மல்ஹோத்ரா அவங்க வந்து ஒரு சாங் வந்திருப்பாங்க. அந்த ஜிங்கஜா சாங் இருக்குல்ல, நம்ம வந்து கமலஹாசன் ரைட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அந்த சாங்க்கு வந்து இவங்க வந்து சிம்பு சாரோட டான்ஸ் ஆவாங்க. ஸோ அந்த சாங்கை பார்க்க வந்து எனக்கு இவங்க தான் இவங்களோட ஜோடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரீசென்ட்லி ஒரு இன்டர்வியூல மணித்தத்தை வந்து அதுக்கு ஒரு கொண்டு போட்டாரு. சானியா மல்ஹோத்ரா அந்த ஒரு சாங்குக்காக ஒரு சின்ன கேமியோ ரோல் தான் ப்ளே பண்ண வராங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ அப்படி பார்க்குறப்போ ட்ரைலர்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சிலம்பரசன் சாருக்கு வந்து இந்த படத்தில் எந்த ஒரு ஜோடியுமே இல்லாமல் சோலோ வந்து மனசு இருக்க போகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. லைக் இட்ஸ் அ கெஸ். படத்தில் பார்த்து ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்காங்க, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதை தொடர்ந்து இந்த படத்தை பற்றி அதர் இன்ஃபர்மேட்டிவ்னா இந்த படத்தோட பட்ஜெட் கமலஹாசன் சாரோட ஒரு கரியரோட ஒரு காஸ்ட்லியஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 crore மேலே அந்த படத்தோட பட்ஜெட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு இருந்தது ஒரு காஸ்ட்லியஸ்ட் ப்ராஜெக்ட், பட் பிக்கஸ்ட் பட்ஜெட் ஃபார் கமலஹாசன் சார் அப்படின்னு சொல்லலாம். கம்பேரிங் டு விக்ரமோட இது வந்து ஒரு 40-70 கோடி அதிகமாக செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கேற்ற அவுட்புட் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நம்ம என்னங்கிறத நாளைக்கு பிக் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த படம் வந்து இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் கூட கமலஹாசன் சாருக்கு வருது. ஸோ இது ஒரு இன்னொரு விக்ரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கதா செய்யுது. அது இருக்கா இல்லையாங்கிறது நாளைக்கு நம்மளுக்கு தெரிய வந்துடும். அண்ட் கமிங் டு இந்த மூவி ப்ரொமோஷன் சொல்லலாம். அந்த ப்ரொமோஷன் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. நெகட்டிவ் ப்ரொமோஷன் விட்டுருங்க. ஸோ பாசிட்டிவ் ப்ரொமோஷன் வந்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன் நிறைய பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த கூகுள் குரோம் தான் எனக்கு ரொம்ப பர்சனலாக பட்டுச்சு. ஏன்னா கூகுள் குரோம் இது வரைக்கும் நம்ம ஹாலிவுட் மூவிஸில் மேக்ஸிமம் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருக்கேன். இந்தியன் மூவியில் இருக்கான்னு தெரியல. இதை காட்டினதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அதை கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தை தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு படத்தை நீங்கள் வந்து குரோமில் போய் தேடினதுக்கப்புறம் ஒரு ரீப்ளே அனிமேஷன் பட்டன் கீழே இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் திரும்ப கிளிக் பண்ணுறது மூலியமா அங்கே அதில் ஒரு ஃபன்னான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நான் ஹாலிவுட் மூவிஸில் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். ஸோ அது நீங்கள் டைம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெருசாக ஃபன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இங்கே கடைசி அந்த படத்தை சுற்றி இருக்க ஒரு கான்ட்ரவர்சி அதை முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அந்த கான்ட்ரவர்சி பற்றி இந்த கன்னடங்கிறது தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனதாங்கிற மாதிரி நம்ம கமலஹாசன் சொல்லியிருப்பாரு. ஸோ அது என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அதை புரிஞ்சுக்க அவங்களுக்கு டைம் இல்லாமல் கன்னட பீப்புள்ஸ்லாம் இவர் அடிச்சிட்டு இருக்காங்க.
இந்த சினாரியோவில் இந்த கமலஹாசன் சாரோட உருவ பொம்மை அடிக்கிறது, அந்த போஸ்டர் எரிக்கிறது, அவர் அந்த படத்தை பேன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெட்டரான ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வந்துச்சு. எல்லாருக்குமே 2013 ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விஸ்வரூபம் சமயம். ஸோ அந்த படத்துக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் எதிர்ப்பு வந்துச்சு, அண்ட் கடைசியில் ஒரு கோர்ட்டுக்குள்ளே ஒரு போனதுக்கப்புறம் ஒரு தனி மனிதனோட லாபம் முக்கியமா இல்லை மொத்த நாட்டோட பீஸ் முக்கியமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குலாம் கொண்டு வந்தது. அண்ட் கடைசியில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன தேட்டர் ஓனர்ஸ்லாம் ஒரு கமிட்டி கூட்டு போய் சம்பவம் பண்ணதெல்லாம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அண்ட் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக ஃப்ளாஷ்பேக்காக வந்து நினைச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை, அந்த மாதிரியான சம்பவங்களை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ண கமலஹாசன் சார் கிட்ட இப்போ அவங்க போராடிட்டு இருக்காங்க மன்னிப்புக்காக. நான் சிம்பிளாக சொல்கிறேன், அவர் மன்னிப்பே ஒரு 5 நிமிஷம் வீடியோ கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 நிமிஷம் வீடியோவை டீகோட் பண்ணி ஒரு மன்னிப்பு தான் இந்த பாயிண்ட்ல இந்த நிமிஷத்தில் இவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கே உங்களுக்கு 5 வருஷம் ஆகுண்டா அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். கமலஹாசன் சாருமே அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்காம, நீ என்ன ஆனால் ஒன்னிக்க, நான் என் ஸ்டாண்டர்டில் அப்படி தான் நிற்பேன், நீ பேன் பண்ணிக்கிறியா பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவ்ல தான் இப்போ வரைக்குமே இருக்குதான். சரி எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு மைண்ட் செட் எப்படி இருந்திருக்குன்னா, என் கண்ணு வேணும் கேட்டியா, சின்ன பசங்க யார்கிட்ட விளையாடுறீங்க. இந்த படத்தை ஃபைனலி இந்த படத்தோட ரன் டைம் மட்டும் தான் சொல்லாமல் இருக்கேன். அது 2 மணி நேரம் 45 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரன் டைம் மட்டும் தான் கொஞ்சம் நிழலாக இருக்குது. பட் மணிரத்னம் சார் படங்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி ரன் டைம் எதிர்பார்க்கறது தான். அது எப்படி அமைய போகுங்கிறது நாளைக்கு தான்ப்பா தெரியும். ஓகே, நான் சொல்ல நினைக்கிறேன். அண்ட் இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், நிறைய என்னோட தாட்ஸுமே சொல்லியிருப்பேன், நியூஸுமே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அது பற்றி உங்களோட தாட்ஸ் அண்ட் இதெல்லாமே என்னோட ஒப்பீனியனாக இருக்கிற சமயத்தில் உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. நானும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நாளைக்கு தக்லைஃப் மூவிக்கு எத்தனை பேர் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு எவ்வளோ ஹைப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. தாட்ஸ் ஏதாவது ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சா அதே சொல்லிட்டு போங்க. அடுத்து நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் வழக்கமாக சொல்கிறது தான். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆஃப்டர் பாய். After a gap, boss is back. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா, உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றின்னு இருப்பான் போல.